வணக்கம் நண்பர்களே, இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பில் இயல் 9ல் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். இளைய தோழனுக்கு அப்படின்ற இந்த பாடலினுடைய ஆசிரியர் மேத்தா அவர்கள். மேத்தா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆவாருங்க. பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாபிக் கீழே புது கவிதை அப்படின்ற டாப்பிக்கில் மேத்தா அவர்கள் வந்து டேரெக்டாக நமக்கு சிலபஸில் கவர் ஆவார். இவர் வந்து இளைய தோழனுக்கு, அதை இளைஞர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பாடல் வந்து ஒன்று ஏற்றியிருப்பார். அந்த பாடல் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இவருடைய பாடல் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி மேத்தா அவர்களுடைய குறிப்புகள் பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த பாடல் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது வானம்பாடி இயக்க கவிஞர்கள், வானம்பாடி கவிஞர்கள் அப்படின்னு ஒரு குரூப்பே இருந்தது. அந்த வானம்பாடி கவிஞர்கள் உள்ள மேத்தா அவர்களும் ஒருத்தருங்க, ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக இருக்கார். அதனால தான் நமக்கு எக்ஸாம்ஸில் அந்த சிலபஸில் வந்து புது கவிதை அப்படின்ற டாபிக் கீழே மேத்தா அவர்களை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகள் ஒருத்தர், ஓகேவா. வானம்பாடி குரூப்பில் இவரும் ஒருத்தர், புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருத்தர். இவர் எழுதிய நூல்களுக்கு வந்து நான் வந்து ஷார்ட்கட் கொடுக்குறேன். இவர் எழுதிய நூல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்றது புது கவிதை நூல் தான். இவர் புது கவிதை ஆசிரியர் தான். அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற நூல் இலக்கண நூல் அப்படின்னு கூட எக்ஸாமில் கொடுத்துடலாம், கூற்றுக்காரணங்களை கொடுத்துட்டு மேத்தா அவர்கள்னு கொடுத்துட்டு. சரிங்களா, அதனால் அதை பார்த்துக்கணும், ஓகேவா. அப்போ இவர் எழுதிய நூல்கள் வந்து புது கவிதை நூல் தான் இவர் எழுதியிருக்காரு. அப்போ ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா. இது எப்படி சார் அப்படின்னா ஒரு கதை மாதிரி செட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு. அதாவது இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய வீடு ஆகாயத்துக்கு கிட்ட இருக்கும். அதனால் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அப்போ ஓவர், அந்த நூல் ஓவர். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, சரிங்களா. அப்போ ஆகாயத்துக்கு அடுத்து ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால அங்கே நிலா வெளிச்சம் வந்து நல்லா வரும். அப்போ சோழ நிலா, மகுட நிலா, சோழ நிலா, மகுட நிலா, சரிங்களா. அந்த டைமில் வந்து சாமி வந்து ஊர்வலம் வருது, ஊர்வலம் ஓவர். அப்போது அவருடைய வீடு ஆகாயத்துக்கிட்ட இருக்குது. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகாயத்துக்கிட்ட இருக்கிறதுனால நிலா வெளிச்சம் நல்லா வரும். சோழ நிலா, மகுட நிலா. அப்போது நிலா வெளிச்சம் அந்த டைமில், நைட் டைமில் சாமி வந்து ஊர்வலம் வரும் இல்லையா. அப்போ ஊர்வலம் வருது, ஊர்வலம். அப்போ ஊர்வலம் வரப்போ இவர் வந்து அந்த பூக்களை எடுத்துகிட்டு தரிசனம் அதை கடவுள்கிட்ட தரிசனம் வாங்குவதற்காக வராரு. அங்கே வந்து ஒரு இளைஞன் வந்து அவருடைய கஷ்டத்தை நினச்சி அழுதுட்டுருக்கான். அப்போது அந்த பூக்கள் எடுத்துகிட்டு அவர் வரப்போ அந்த இளைஞன் அழுதுட்டு இருக்கிறப்ப அவருடைய கண்ணீர் துளிகள் வந்து அந்த பூக்களில் படுது, கண்ணீர் பூக்கள். அப்போது எதுக்காக அந்த இளைஞன் அழுதுட்டுருக்கான் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நம்பிக்கை இல்லாதனால அவன் அழுதுட்டுருக்கான். அதனால் நம்பிக்கை தர மாதிரி ஒரு பாடல் அவர் வந்து ஏற்றிருக்கார். சரிங்களாங்க, இது வந்து சூப்பராக செட் பண்ணி படிச்சுங்க. இது எக்ஸாமில் வந்து டெஃபினட்டாக ஞாபகம் இருக்கும். சரிங்களா. அப்போ யாருடைய வீடு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்னா மேத்தா அவருடைய வீடுங்க. ஆகாயத்துக்கு அடுத்து கிட்ட இருக்குது. அப்போது நிலா வெளிச்சம் நல்லா வரும். சோழ நிலா, மகுட நிலா. நைட்டில் நிலா வெளிச்சம் நல்லா இருக்குது. அப்போ சாமி வந்து ஊர்வலம் வருது, ஊர்வலம். அங்கே வந்து இளைஞர் வந்து நம்பிக்கையாட்டு இருக்கான். அப்போ இளைஞர்கள் நம்பிக்கை தரும் விதமாக தான் ஒரு பாடல் வந்து ஏற்றிருப்பார். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த இளைஞன் வந்து அழுறான், சாமி ஊர்வலம் வருது. ஊர்வலம் வரப்போ இவர் அந்த பூக்கள் எடுத்துகிட்டு வராரு. அந்த இளைஞன் அழனுடைய அந்த கண்ணீர் வந்து அந்த பூக்கள் மேலே படுது, கண்ணீர் பூக்கள். ஓகே, அவருடைய நூல்கள் வந்து ஷார்ட்கட் ஓவர். அப்போ கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. சரிங்களா. திரைப்படங்களையும் திரை இசை பாடல்களையும் எழுதியுள்ளார். நிறைய சினிமாவில் வந்து பாடல்களையும் எழுதியிருக்கார் இவர். சரிங்களா, அவ்வளோதான். அப்போ கல்லூரி பேராசிரியர் இருந்து ஓய்வு பெற்றிருக்கார். அதை மட்டும் ஜஸ்ட் வந்து பார்த்துங்க. அப்போ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடலில் வந்து மேத்தா கவிதைகள் அப்படின்ற நூல்லேருந்து நமக்கு ஒரு பாடல் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த பாடல் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா. பாடல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இவர் சிலபஸில் இருக்கிறதுனால இந்த பாடலை வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான், அதான் சொல்லியிருப்பார். ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து இவருடைய பாடல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் படிக்கும்போது இந்த பாடலை வந்து பார்த்துட்டு ஒரு முறை படிச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும் டெஃபினட்டாக. அதுதான் கொடுத்துருப்பாரு. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான். நட, தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு, டெஃபினட்டாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றது அந்த பாடலுடைய அர்த்தம். நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான் அப்படின்ற வரி மட்டும் பார்த்துங்க. அடுத்த பத்தியில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீ நடக்கிறதுக்கு தயாராக இருந்தால் உனக்கு பாதை ரெடியாக இருக்குது, நீ நடு அப்படின்றார். அவ்வளோதான். சரி, அதான் அதை பற்றினுடைய அர்த்தம். சரிங்களா. வரிகள் வந்து நீங்கள் படிச்சிங்க. நீங்கள் நடக்கிறதுக்கு தயாராக இருந்தால் உனக்கு பாதை வந்து ரெடியாக இருக்குது.
தோல்வியை கண்டு அடுத்த பத்தியில் தோல்வியை கண்டு பயப்படாத, அந்த தோல்வியில் நீ என்ன கற்றுக்கொண்டாயோ அதை கொண்டு நீ வெற்றியை நோக்கி செல்லு அப்படின்ற வெளிச்சம் அப்படின்ற விதையை வந்து உனக்கு கிடைக்கும். நீ இருளில் இருக்க, தோல்வியில் இருக்க, உனக்கு நீ அந்த தோல்வியிலேருந்து தூண்டுகோலாய் அதிலேருந்து என்ன பாடம் வந்து கற்றுக்கொண்டாயோ அதை நோக்கி நீ வெற்றியோடு செல், உனக்கு வெற்றி அப்படின்ற வெளிச்ச விதை கிடைக்கும் அப்படின்றார். சரிங்களா? அடுத்து, கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல சொல்கிறார். கவலையோடு தெரியும் மனுஷன், எல்லா மனுஷனுக்குமே வந்து கஷ்டம் இருக்கும். ஆனால் அதையே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அந்த கவலையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுடு. சரிங்களா? அதை தூக்கி கொண்டு தெரியாது, அவை வந்து கை குழந்தை கிடையாது அப்படின்றார். கவலைகள் தூக்கி கொண்டு தெரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. அடுத்த வரி கொடுத்துருக்காரு பாருங்க. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள், உனக்கு நீ தான்ப்பா பெஸ்ட்டு. உன்னோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னா உனக்கு நீயே தான் ஃப்ரெண்டு. ஒருத்தர் கை குலுக்கல, ஒருத்தர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? நீயே உன்னுடைய இது பார்த்துக்கோ அப்படின்றார். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கை ஆகிறது. ஆமாம், நீ தூங்கி விழுந்தால் அப்படின்னா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. அதாவது இங்கே என்ன மீனிங் அப்படின்னா, நீ நம்பிக்கை இல்லாமல் ஒரு லட்சியத்தை அடைய முடியாமல் நீ நம்பிக்கை இல்லாமல் இருந்து அப்படின்னா நீ வந்து இங்கே என்ன பண்ண முடியாது, அதை வந்து உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியாது. விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அப்படின்னா நீ தோல்வி தான். அப்போ நம்பிக்கையோடு என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு நம்ம போயிட்டே இருக்கணும். அப்போ தான் உனக்கு வந்து பாதை என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, நீ வீழ்த்தெழுந்து செய்ய பூமி உனக்கு கிழக்கு. ஆமாம், நீ எங்கே எப்போ விழிக்கிறியோ அதுதான் வந்து கிழக்கு திசை. உன்னுடைய விரல் நுனியில் தான் வந்து சூரிய வெளிச்சமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான். இந்த பாடல் வரைக்கலாம், நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான் அப்படின்னு கொடுத்துட்டு யார் எழுதுனது அப்படின்னு கேட்டால் அப்படின்னா மேத்தா அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ எளிமையாக தான் இருக்கும். முதல் பத்தியில் அதை தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இரண்டாவது பத்தியில் நீ நடக்கிறதுக்கு தயாராக இருந்தால் பாதை உனக்கு ரெடியாக இருக்குப்பா, தோல்வி கண்டு பயப்படாத. மூன்றாவது பத்தியில் வெற்றியோட செல் அப்படின்றார். கவலையை தூக்கி கொண்டு தெரியாத, அது கை குழந்தை கிடையாது அப்படின்றாரு. யாரும் கை கொடுக்கலையா, நீயே கை குளிக்கோ அப்படின்றாரு. நீ தூங்கிட்டு இருந்தால் பூமி உனக்கு படுக்கையாக இருக்குது. நம்பிக்கையோடு எழுந்து சென்ற அப்படின்னா உனக்கு பாதையை வந்து வழிகாட்டும் இந்த உலகம் அப்படின்றாரு. வீழ்த்தி நீ எந்த திசையில் விழிக்கிற அதுதாங்க கிழக்கு திசை. உன்னுடைய விரல் நுனியில் தான், அதை சூரிய வெளிச்சமே உன்னுடைய விரல் நுனியில் தான் இருக்குது அப்படின்றாரு. அப்போ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாடல் வந்து அவர் எழுதியிருக்காரு. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான். சரிங்களா? ஓகே, பாடலின் பொருள் வந்து படிச்சிங்க. இது புது கவிதை தான், அதனால் உங்களுக்கு படிக்கிறது வந்து எளிமையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா புத்தக பயிற்சிகள் பார்க்கலாம். அதான் உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கவலைகள் வந்து கை குழந்தைகள் அல்ல. கவலைகள் வந்து கை குழந்தைகள் அல்ல. விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விழித்து கூட்டல் எழும். விழித்து கூட்டல் எழும். போவதில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போவது கூட்டல் இல்லை அப்படின்னு பாருங்கள். எல்லாமே ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாமே போவதுன்னு இருக்குது. போவது கூட்டல் இல்லை. படுக்கை ஆகிறது அப்படின்னா படுக்கை கூட்டல் ஆகிறது. படுக்கை கூட்டல் ஆகிறது. தூக்கி கூட்டல் கொண்டு அப்படின்னா தூக்கி கொண்டு இக்கோர்னைங்க. சரிங்களா? தூக்கி கொண்டு. விழித்து கூட்டல் எழும் அப்படின்னா விழித்தெழும். சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு படம், சட்டமேதை அம்பேத்கர் அவருடைய படம். இது டெஃபினட்டாக வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. அம்பேத்கரில் வந்து ஒரு கொஷின் வந்து எக்ஸாம்ஸில் வரும். சரிங்களா? ஸோ இந்த பாடத்தினுடைய குறிப்புகள் வந்து தெரியணும், உங்களுக்கு அம்பேத்கருடைய குறிப்புகள் தெரியணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அடுத்த ஒரு வீடியோவை வந்து ப்ளே ஆகும். ஸோ அதன் மூலமாக வந்து நீங்கள் அம்பேத்கருடைய குறிப்புகள் தெரிஞ்சுக்கலாம் எளிமையாக. சரிங்களா? நன்றி.